என்கிட்ட 2 கோடி ரூபாய் பணம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதில் நான் வீடு வாங்கினா அது ஃபிக்ஸட் செட்டாக அங்கேயே இருக்கும். அது எனக்கு பெரிய அப்ரிசியேஷன் இருக்காது. நான் ஒரு தொழிலை நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய ஆளாக இருக்கேன். என்னுடைய தொழிலை என்னால் 2 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண முடியும்னா என்னால் 5 கோடி ரூபாய் பணத்தை எடுக்க முடியும். அதுதான் கணக்கு. அருண் ஐஸ்கிரீமுடைய அல்லது ஐபேக் அவனுடைய தலைவர் இன்னைக்கு அவர் நம்ம ஒரு சவுத் இந்தியன் அமுல் குரியன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அவர் அருண் ஐஸ்கிரீம் வித்துட்டு தமிழ்நாடு முழுக்க அருண் ஐஸ்கிரீமுடைய கிளைகள் இருந்த போய் கூட ஒரு சின்ன ரூம்ல தான் தங்கிட்டு இருந்திருக்காரு. அவர் பில்டிங் பில் பண்ணவே இல்லை. நான் ஒரு முறை வீடு வாங்க போகிறேன் என்று அவரிடம் போய் சொன்ன போது கூட அவர் என்ன கேட்டார், எவ்வளவு ரூபாய் பணம் அதில் போட போறீங்க, அந்த பணத்தை நீங்க அதில் போடலைன்னா அந்த பணத்தை வச்சு உங்களால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்டார். எது எக்ஸ்பென்ஸ்னு அவங்களுக்கு தெரியும். நமக்கு இந்த சில அபிப்பிராயங்கள்லாம் இருக்கு. இந்த அபிப்பிராயங்களுக்குள்ள மாட்டிக்காது. பக்காவான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்தால் மட்டும் தான் மதிப்பாங்க, பந்தாவாக இருந்தால் மட்டும் தான் மதிப்பாங்க. அதெல்லாம் மதிப்பாங்கல்ல. மேபி ஒரு ஆக்சசபிலிட்டி கிடைக்கிறதுக்கான ஒரு சான்சஸ் கிடைக்கலாம். ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணுறதுக்கு இருக்கலாம். ஒரு நல்ல விவரம் தெரிந்த ஒருவர் நீங்கள் நல்ல பிஸ்னஸ் வேணா இல்லையான்னு கண்டுபிடிச்சிருவார் இல்லையா. எடுத்த உடனே ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி வச்சிருக்கிறோம், இல்லை புதுசாக ஒன்று சேர்ந்துருக்கோம், நாளைக்கு நீங்களாம் ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது. அப்போ உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ண ஒருத்தருக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். இப்போ தான் படித்து முடிச்சுட்டு ஏதோ ஒரு ப்ராடக்ட்டை பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்குள்ளே இவ்வளோ தூரம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் போட்டு செலவு பண்ணி வெட்டியாக வச்சிருக்காங்க, இவனை நம்பி நான் காசு கொடுக்க மாட்டேன் அப்படி தான் முடிவெடுப்பார். அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த மார்க்கெட்டுக்குள்ளே எது இன்வெஸ்ட்மெண்ட்டு எது எக்ஸ்பென்சஸ்ன்னு கண்டுபிடிப்பது தான் முதல் அறிவு. காருங்கிறது நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டாக எக்ஸ்பென்சஸாக சில விஷயம் நம்ம கவனிக்காமலே வாழ்க்கையில் கடந்து போய்கிட்டே இருப்போம். இப்போ ஒரு கிளியரன்ஸ் சேல்ஸ் ஒரு பெரிய கம்பெனி போடுதுன்னு வச்சுக்கோங்களேன். 4000 ரூபாய்க்கு விற்கக்கூடிய சட்டையை உங்கள் 3000 ரூபாய்க்கு நமக்கு கொடுக்குறாங்க. துபுதும் உள்ளே போகிறோம் இல்லையா. 2 நாள் தான் நடக்குது அல்லது 3 நாள் தான் நடக்குது. நமக்கு கிடைக்கிறப்போ ஆகா இந்த வாய்ப்பை நாம் தவற விட்டுவிடக்கூடாது. 4000 ரூபாய்க்கு விற்கிற சட்டை என்பது 3000 ரூபாய்க்கு கிடைக்கிற போது மலிவாக கிடைக்கிறது அப்படின்னு. ஆனால் என்னைக்காவது நம்ம யோசிச்சிருக்கோமா, எதுக்கு நம்ம கிளியரன்ஸ் சேல் போடுறாரு? 4000 ரூபாய் சட்டையை ஒருவரால் எப்படி 3000 ரூபாய்க்கு விற்க முடியும்? எப்படி 1000 ரூபாய் நட்டத்திலே ஒருவர் கடை நடத்த முடியும்? அப்போ அவர் இதுக்காக அதை விற்கிறாரு அப்படின்னா, அந்த ஸ்டாக்கு வாங்கி 6 மாதம் ஆச்சு. 6 மாதத்தில் அவர் கிரெடிட்டில் அந்த பணத்தில் வாங்கியிருப்பார். கிரெடிட்டில் வாங்கின அந்த பொருளை 6 மாதமாக விற்காமல் வைத்திருந்தால் 4000 ரூபாய் மதிப்புள்ள அந்த சட்டைக்கு ஆகக்கூடிய வட்டியின் அளவுன்னு ஒன்று இருக்குல்ல, அது பெரியது. அதுக்கு பதிலாக வட்டி அதிகரிச்சுட்டே போகிறதுக்கு பதிலாக லாபத்தில் நட்டம் வந்தாலும் பரவாயில்லன்னு தன்னுடைய லாபத்தை குறைத்து கொண்டு அந்த சட்டையை 4000லேருந்து 3000 மாற்றி நம்மளை விற்கிறார். ஆனால் ஏற்கனவே அலமாரி முழுக்க வச்சிருக்க சட்டையை எப்படிடா போடுறதுன்னு தெரியாமல் துண்டை கட்டிக்கிட்டு எந்த சட்டையை போடுறதுன்னு குழம்பி நின்றுக்கிட்டு இருக்க நாம தேவையே இல்லாமல் போய் ஒரு 5 சட்டை வாங்குறோம். யோசிச்சு பாருங்க, 15,000 ரூபாய். Behind Woods Wealth and Prosperity Summit 2025, title sponsor Danish Ahmed College of Engineering, Tambaram, Chennai, a school of intellectual powerhouse. Max Gold Cash for Gold. உங்கள் தங்க நகை விற்று உடனடியாக பணம் பெற Max Gold call 04445454545. Powered by Manchu Group, iSpot Intelligent Plots at Kovai South IT Corridor starting from 9.9 lakhs. Adayar Ananda Bhavan Sweets and Snacks மற்றும் A to B Veg Restaurant. உங்கள் பசி ஆற எங்கள் ருசி பேசும். Venue partner Holiday Inn.